Question. EOS-09 செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்துவதில் PSLV திட்டத்தின் தோல்வியை விசாரிக்க எந்த அமைப்பு ஒரு குழுவை அமைத்தது? Option A. NASA, Option B. ISA, Option C. ISRO, Option D. Roscosmos. The correct answer is ISRO. Question. தலசீமியா மற்றும் சிக்கிள் செல் அனீமியா நோய்களை கையாள எந்த சிகிச்சை சூத்திரம் உருவாக்கப்படுகிறது? Option A. மரபணு அடிப்படையிலான சிகிச்சை. Option B. தாவர அடிப்படையிலான சிகிச்சை சூத்திரம். Option C. கீமோதெரபி. Option D. கதிர்வீச்சு சிகிச்சை. The correct answer is தாவர அடிப்படையிலான சிகிச்சை சூத்திரம். Question. இருதரப்பு உறவுகள் குறித்து NSA அஜித் தோவல் எந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்? Option A. அஜர்பைஜான், Option B. பாகிஸ்தான், Option C. ஈரான், Option D. வங்காளதேசம். The correct answer is ஈரான். Question. பின்வருவனவற்றில் எது ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகளின் நேரடி கவனமல்ல? Option A. காலநிலை நடவடிக்கை. Option B. தரமான கல்வி. Option C. விண்வெளி ஆய்வு. Option D. குறைக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள். The correct answer is விண்வெளி ஆய்வு. Question. எந்த நாட்டின் இராணுவ தளபதியின் சாத்தியமான ரஷ்யாவுடனான ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு சாத்தியமான நன்மைகளுக்காக விவாதிக்கப்படுகிறது? Option A. நேபாளம், Option B. வங்காளதேசம், Option C. இலங்கை, Option D. மியான்மர். The correct answer is வங்காளதேசம். Question. ஒடிசா கடற்கரையில் 6.98 லட்சத்துக்கும் அதிகமான ஆலிவ் ரிட்லி ஆமைகள் பாதுகாக்கப்பட்ட நடவடிக்கையின் பெயர் என்ன? Option A. ஆபரேஷன் கூர்ம, Option B. ஆபரேஷன் கச்சுவா, Option C. ஆபரேஷன் ஒலிவியா, Option D. ஆபரேஷன் டார்டாய்ஸ். The correct answer is ஆபரேஷன் ஒலிவியா. Question. சிக்கிமில் எந்த கணவாய் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்க உள்ளது? Option A. லிபுலேக் கணவாய், Option B. நாதுலா கணவாய், Option C. ஷிப்கிலா கணவாய், Option D. சான்லா கணவாய். The correct answer is நாதுலா கணவாய். Question. குறைந்தபட்சம் 70 நாடுகள் நிதி வெட்டுக்கள் காரணமாக மருத்துவ பராமரிப்பு பற்றாக்குறையை அனுபவித்து வருவதாக எந்த அமைப்பு சமீபத்தில் தரவுகளை வெளியிட்டது? Option A. யூனிசெஃப், Option B. உலக வங்கி, Option C. WHO, Option D. IMF. The correct answer is WHO. Question. இந்தியாவின் வெளிநாட்டு குடிமக்களுக்கான பயனர் அனுபவத்தை மேம்படுத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சமீபத்தில் எந்த போர்ட்டலை மாற்றியமைத்தார்? Option A. நிவேஷ் போர்ட்டல், Option B. ஜன் தன் போர்ட்டல், Option C. OCI போர்ட்டல், Option D. விசா போர்ட்டல். The correct answer is OCI போர்ட்டல். Question. கிரேட் நிக்கோபார் தீவுகளில் எந்த திட்டம் வெப்பமண்டல வனநிலத்தை திசை திருப்புவது குறித்து கவலைகளை எதிர்கொண்டுள்ளது? Option A. நீர்மின் திட்டம், Option B. மெகா உள்கட்டமைப்பு திட்டம், Option C. சுரங்க திட்டம், Option D. விவசாய விரிவாக்க திட்டம். The correct answer is மெகா உள்கட்டமைப்பு திட்டம். Question. காலநிலை தொழில்நுட்ப தொடக்க நிறுவனங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்த DPIIT எந்த அமைப்புடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? Option A. உலக வங்கி, Option B. GEAPP, Option C. நைட்டி ஆயோக், Option D. UNDP. The correct answer is GEAPP. Question. 16வது நிதி ஆணையத்தால் எந்த மாநில அரசின் நிதி மேலாண்மை பாராட்டப்பட்டது? Option A. உத்தரப்பிரதேசம், Option B. உத்தரகண்ட், Option C. தமிழ்நாடு, Option D. கர்நாடகா. The correct answer is உத்தரகண்ட். Question. EOS-09 திட்டம் எந்த விண்வெளி நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது? Option A. NASA, Option B. ISA, Option C. ISRO, Option D. JAXA. The correct answer is ISRO. Question. செய்தி அறிக்கைகளின்படி உத்தரப்பிரதேச அரசின் ஜிசிசி கொள்கை எந்த நகரத்தை தொழில்நுட்ப மையங்களாக நிலைநிறுத்த நோக்கமாக கொண்டுள்ளது? Option A. ஆக்ரா, மீரட், பிரயாக்ராஜ்.
Option B. நொய்டா, லக்னோ, வாரணாசி. Option C. கான்பூர், காஜியாபாத், பரேலி. Option D. அலிகார், மொராதாபாத், சகாரன்பூர். The correct answer is நொய்டா, லக்னோ, வாரணாசி.